Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய விமானப்படை CH-47 Chinook ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து வாங்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஒரு ஹெலிகாப்டர் தான். இந்த வீடியோல CH-47 Chinook ஹெலிகாப்டர்களை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, இந்த ஹெலிகாப்டர்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய விமானப்படை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து CH-47 Chinook ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வந்திருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்புதலை போன வருடமே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் 2020 இருந்து இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. சினுக் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை லடாக், சியாச்சின் கிளேசியர் மற்றும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படை சீனாவிற்கு எதிரான ஆபரேஷன்கள்ல அதிகமா இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துறாங்க. 2015வது வருடம் 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மற்றும் 15 சினுக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பல மில்லியன் டாலர் செலவுல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி 15 சினுக் ஹெலிகாப்டர்களின் டெலிவரி முடிந்த பிறகும் ஃபாலோ அப் ஆர்டரா 7 CH-47 ஹெலிகாப்டர்களை ஆர்டர் செய்ய முடியும். அதனால இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி இந்திய விமானப்படை 7 சினுக் ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இந்த CH-47 Chinook ஹெலிகாப்டர்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டரை டிசைன் செய்தது வெட்ரல் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம். Chinook ஹெலிகாப்டர்களை தயாரிப்பது போயிங் வெட்ரல் அப்படிங்கிற நிறுவனம். இந்த ஹெலிகாப்டர் ஹெவி லிஃப்டிங் டாண்டம் ரோட்டார் ஹெலிகாப்டர். டாண்டம் ரோட்டார் அப்படின்னா 2 ரெக்கைகள் கொண்ட ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை கொண்டு அதிகமான எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை யுத்தக்களத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த சினுக் ஹெலிகாப்டர்கள் அமெரிக்க விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்த சிகோஸ்கி CH-37 முஜாவி ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர்கள் 1962 இருந்து அமெரிக்க விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. சினுக் ஹெலிகாப்டர்களை ஆஸ்திரேலியா, கனடா, ஈஜிப்ட், கிரீஸ், இந்தியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வருது. இந்த ஹெலிகாப்டர்கள் பல யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வியட்நாம் போர், லிபியா யுத்தம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்ல நடந்த யுத்தத்திலையும் இந்த ஹெலிகாப்டர்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2011வது வருடம் ஒசாமா பின் லேடனை கொல்வதற்கு நடத்தப்பட்ட ஆபரேஷன்கள்ல இதே சினுக் CH-47 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சினுக் ஹெலிகாப்டர்களை அமெரிக்க கடற்படை தங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து CH-46 C Knight அப்படின்னு பெயர் மாற்றி அமெரிக்க கடற்படையில் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ஹெலிகாப்டரை இயக்குறதுக்கு பைலட், கோ-பைலட் மற்றும் பிளைட் இன்ஜினியர் போன்ற 3 நபர்கள் தேவைப்படுறாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல 33 முதல் 55 வீரர்களை டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். சினுக் ஹெலிகாப்டர்னால 10,900 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர் 30 மீட்டர் நீளமும் 3.78 மீட்டர் அகலமும் கொண்டது. சினுக் ஹெலிகாப்டர் 5.77 மீட்டர் உயரம் கொண்ட ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரோட எம்டி வெயிட் 11,150 கிலோகிராம். எம்டி வெயிட் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர்ல ஆயுதம் மற்றும் எரிபொருளோட எடையை சேர்க்காமல் உள்ள எடை தான் எம்டி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 22,700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரை இயக்குறதுக்கு 3,530 கிலோவாட் திறன் கொண்ட 2 லைகோமிங் T-57 GA714A டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தக்கூடிய 2 ரெக்கைகளோட நீளம் 60 ஃபீட். சினுக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 315 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால
296 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல க்ரூஸ் செய்ய முடியும். க்ரூஸ் அப்படிங்கிறது விமான இன்ஜின்ல உள்ள ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி ஒரு நிலையான வேகத்துல செல்வதுதான் க்ரூஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சினுக் ஹெலிகாப்டரோட ரேஞ்ச் 740 கிலோமீட்டர். இந்த ஹெலிகாப்டரோட காம்பாக்ட் ரேஞ்ச் 370 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. CH-47 சினுக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 2250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். CH-47 சினுக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரோட ரேட் ஆஃப் கிளைம் 7.73 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 7.73 மீட்டர் இந்த ஹெலிகாப்டரால் மேல் எழும்பி பறக்க முடியும். சினுக் ஹெலிகாப்டர்ல 3 7.62 mm பின்டெயில் மவுண்டட் மாடர்ன் மெஷின் கன்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த 3 துப்பாக்கிகள்ல ஒரு துப்பாக்கி லோடிங் ரேம் பகுதியிலையும் மீதமுள்ள 2 துப்பாக்கிகள் ஹெலிகாப்டரோட விண்டோ பகுதியில் மவுண்ட் செய்யப்பட்டு CH-47 சினுக் ஹெலிகாப்டர் இது போன்ற அதிநவீன சிஸ்டங்களை கொண்டிருக்கு. இந்த வகை ஹெலிகாப்டர்களே CH-47 சினுக் ஹெலிகாப்டர் தான் உலகின் தலை சிறந்த ஹெலிகாப்டர். இந்தியா அமெரிக்காவிடமிருந்து CH-47 சினுக் ஹெலிகாப்டர்களை வாங்கும் பொழுது M777 ஹவிட்சர்களையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஹவிட்சர்களை சினுக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மலைப்பாங்கான மற்றும் மோசமான டெரெயின்கள்ல கொண்டு சென்று டிப்ளாய் செய்ய முடியும். M777 ஹவிட்சர் 4200 கிலோகிராம் எடை கொண்ட ஹவிட்சர். இந்த ஹவிட்சர்னால ஒரு நிமிடத்துக்கு 7 ரவுண்ட் தொடர்ந்து ஃபயர் பண்ண முடியும். M777 ஹவிட்சர்னால குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். சினுக் ஹெலிகாப்டரோட ரேஞ்ச் 740 கிலோமீட்டர். இந்த ஹெலிகாப்டரோட M777 ஹவிட்சர்கள் இணையும் பொழுது இந்த ஹவிட்சரோட ரேஞ்ச் 810 கிலோமீட்டரா அதிகரிக்கும். சினுக் ஹெலிகாப்டர் மற்றும் M777 ஹவிட்சர்களோட காம்பினேஷன் ஒரு டெட்லியான காம்பினேஷன். இந்த ஹவிட்சர்களை அமெரிக்கா பல்வேறு யுத்த களங்கள்ல டிப்ளாய் செய்வதற்கு சினுக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ சமீபத்துல இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட போது M777 ஹவிட்சர்களை சினுக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஈஸ்டர்ன் செக்டார் பகுதியில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் போன்ற இடங்கள்ல டிப்ளாய் செஞ்சாங்க. இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு சரியான சாலை வசதி கூட கிடையாது. ஆனா இந்திய படை அதிவிரைவா M777 ஹவிட்சர்களை எல்லைக்கு நகர்த்தி சீனாவிற்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. M777 ஹவிட்சர்கள் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, இந்தியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. M777 ஹவிட்சர்களை ஆப்கானிஸ்தான் யுத்தம், ஈராக் யுத்தம், சிரியா உள்நாட்டு போர், யமன் உள்நாட்டு போர் போன்ற பல்வேறு யுத்த களங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சினுக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் M777 ஹவிட்சரோட காம்பினேஷன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த 2 சிஸ்டங்களையும் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சினுக் ஹெலிகாப்டரை M777 ஹவிட்சர்களை டிரான்ஸ்போர்ட் செய்வது தவிர ஸ்பெஷல் ஆபரேஷன்களுக்கும் பயன்படுத்த முடியும். சினுக் ஹெலிகாப்டரை இந்திய படையில் இணைத்தது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெலிகாப்டரை இந்திய படையில் இணைத்ததன் மூலம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்திய வீரர்களின் செயல்பாட்டுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.